மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது? முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதுவே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பெரிய லெவலில் கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. நம்பிக்கை தான் இந்த வாரத்தில் முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நம்முடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது. அதற்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரத்தோட சஞ்சாரம் பண்ணுறாங்க. லைஃப்பில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். எதிர்பாராத புது நண்பர்கள் உருவாவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. ரொம்ப நாளாக இது வரைக்கும் நடக்கலை, என்னுடைய காரியங்கள் சின்ன சின்ன ஆசைகள் கூட பூர்த்தியாகாமல் இருந்துச்சு, எப்போ நடக்குமோ தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது, யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கிறது, ஒரு சூரிட்டி, இது ரொம்ப முக்கியம். இதனாலெல்லாம் பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்லை, பிஸ்னஸாக லாபம் இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழிலில் ஏற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும், எங்கெல்லாம் அம்பாள் ஸ்தலங்கள் இருக்கோ சிவனோடு கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள்.